ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பழனி ஞான தண்டாயுதபாணியை வணங்கி இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் குருமார்களை அவர்களையும் வணங்கி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஏன் எதுக்காக அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சின்ன ஆய்வு எடுத்துக்கலாம். இப்போ வரக்கூடிய மாசி மாதம் 1ஆம் தேதி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது. ஆனால் ஆக்சுவலாக எப்போ அது ஆரம்பிக்குது முடியுது அப்படின்னா தை மாதம் 29ஆம் தேதி இரவு 12:52 வந்து சூரிய பகவான் வந்து அந்த கும்பராசிக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு. அப்போ இது எப்படி கணக்கு போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாசி மாதத்தில் நுழையிறதுக்கு முன்னாடி 6:45 மணி நேரம் அதுதான் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து யாருமே துல்லியமாக வந்து போடுறதில்ல, பஞ்சாங்கத்துலேயும் கிடையாது, காலங்கள்லையும் கிடையாது. அப்போ அதான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் மட்டும்தான் போடுவாங்க. சூரியன் நுழையிற டைம் போடுவாங்க, எந்த நேரத்தில் அது உள்ளே போகுது அப்படின்னு. இதை வச்சு நாம் தான் கால்குலேட் பண்ணிக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 12/2/2026 தை மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 5 மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:37 ஸ்டார்ட் ஆகிடுது விஷ்ணுபதி புண்ணிய காலம். இது எவ்வளோ நேரம் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை 12:52 வரைக்கும் இருக்குது நைட்டு. இந்த நேரத்தில் வந்து நம்ம பெருமாளை வழிபடணும். அப்போ 5 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிறதுனால எல்லா கோயிலுமே திறந்துருக்கும். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு 8 மணிக்கு 8, 9 அந்த மாதிரி தான் பெருமாள் கோயில் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து தை மாதம் 29ஆம் தேதி இரவு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து பெருமாளை தரிசனம் பண்ணது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது ஏன் சார் விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஏன் வந்தது, ஏன் முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க, இது எப்படி வழிபடுறது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணோம்னா, அதாவது வருஷத்தில் 4 மாதம் மட்டும்தான் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். அதாவது வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம். இந்த 4 மாதம் தான் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலமாக கொண்டாடுறோம். அப்போ இது ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த காலபுருஷ லக்கணத்துக்கு வந்து ஒவ்வொரு வீட்டையும் தனித்தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது சரம், ஸ்திரம், உபயம், இப்படி வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. அப்போ சரம் என்றால் நகருவது, ஓடுவது, அதாவது நகர்ந்துக்கிட்டே இருக்கிறது, ஓடிக்கிட்டே இருக்கிறது, இதுதான் சரமாசம்னு சொல்லுவாங்க. ஸ்திரமாசங்கிறது வந்து நிலையா நிற்கிறது, அப்படியே நிலையா நின்றுட்டு இருக்கிறது வச்சுக்கோங்களேன், இது வந்து ஸ்திரம். அடுத்தது வந்து உபயமாசம்னு சொல்லியிருக்காங்க. உபயம் வந்து நிலையற்றது, ஒரு நிலையா நிற்காது, அங்கேயும் இங்கேயும் இப்படி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதம். அதனால தான் வந்து ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி செய்யும் போது ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அது வந்து சரமாசத்தில் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா சரமாசம் நகர்ந்துக்கிட்டே இருக்கும், இது சிறப்புன்னு வச்சுங்களேன். மற்றது வந்து சரமாசத்தில் செய்யக்கூடாது. அப்போ இந்த ஸ்திர மாசத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்திர மாதம் தான் நிலையாக இருக்கக்கூடியது. அதாவது நம்ம ஸ்திர மாசத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி பண்ணுறோம்னா, உதாரணம் ஒரு வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணுறோம், அது நிலையானது, எப்பவுமே நிலையாக இருக்கும், நம்ம வம்சாவளி வரைக்கும் இருக்கும். அடுத்தது நிலம் அடிஷ்னலாக வாங்குகிறோம், அதில் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணுறோம், இதெல்லாம் நிலையானது, நிலையாக இருக்கணும்னு வச்சுங்களேன். இதுதான் வந்து ஸ்திர மாதம். அந்த ஸ்திர மாதத்தில் சூரியன் நுழையிற நேரம் தான் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம். இதுதான் வந்து அந்த மிக சிறப்பாக வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதை நாம் செய்கிறது ரொம்ப சிறப்புன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த சிற மாசத்துல சூரியன் நுழையிற டைமு 6:45 மணி நேரம் முன்னாடி விஷ்ணுபதி புண்ணிய காலம் கும்பிடலாம். அந்த ஸ்திர மாதம் 30 நாளுமே வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து சுப நிகழ்ச்சி வந்து நம்ம வீட்டில் செய்யலாம். என்னன்னா இந்த மாதிரி திருமணம், வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, நகை வாங்கிறது, புது ஆடையை உடுத்துறது, கார் வாங்கிறது, இது எல்லாமே ஒரு ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு வச்சுங்களேன். சரி சார், அந்த ஸ்திர மாசத்துல சூரியன் நுழையிற டைமில் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் பெருமாளை வந்து கும்பிட சொல்கிறீங்க, ஏன் மற்ற தெய்வங்கள்லாம் என்னாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், பெருமாள் தான் காக்கும் தெய்வமாக வராரு. அதாவது மக்களை எல்லாம் காக்கக்கூடிய தொழில் வந்து அவர் தான் செய்கிறாருன்னு வச்சுங்களேன். அவர் வந்து எப்பவுமே மனைவியோட மகிழ்ச்சியாக இருக்கிறாரு எப்பவுமே. அப்போ வந்து மனைவியோட மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு வேண்டுதல் நாம் வந்து அவரை மனமுருகி கேட்கும்போது அதை உடனடியாக வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க தயாராக இருக்கிறாரு. நாம் தான் அதை போய் வாங்கிக்கிறதெல்லாம் மிஸ் பண்ணிடுறோம் நம்ம. ஒன்று. அடுத்தது இது எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஸ்டார்ட் பண்ணுற டைமு, அதான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தை மாதம் 29ஆம் தேதி, தை மாதம் 30 நாள் கிடையாது, இந்த வருஷம் தை மாதம் 29 நாள் தான், அதோட தை முடிஞ்சிடும். தை மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை வந்து 5:37 ஸ்டார்ட் ஆகுது.
நீங்கள் ஒரு 5:30 மணிக்கு மேலே பெருமாள் கோயிலுக்கு போய் அந்த கொடி மரம் இருக்கிற பெருமாள் இருக்கணும். அதே மாதிரி மூலஸ்தானத்தில் தாயாரும் மகாவிஷ்ணு 2 பேரும் இருக்கணும். அவர் பெருமாள் மட்டும் தனியாக இருக்கிற சன்னதி நமக்கு செட் ஆகாது. இது 2 பேர் கணவன் மனைவியோடு இருக்கிற கோயிலுக்கு போகணும். அது இங்கே எந்த பெருமாளாக இருந்தாலும் சரி, போயிட்டு கொடிமரத்தையும் சேர்த்தி வலம் வரணும். வலது பக்கமாக 27 முறை சுற்றணும். சரிங்களா? அப்போ சார் எங்களுக்கு சுற்றுறதுல நினப்பு இருக்காது, நான் வேறு எதாவது நினப்புல சுற்றிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா ஒரு ஷார்ட் மெத்தட் சொல்கிறேன். 27 பூ ஒரு சின்ன கூட போய் பையில் வச்சுக்காங்க, கவரில். ஒரு முறை சுற்றிட்டு ஒரு பூ வச்சுருங்க. இது மாதிரி நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது உங்கள் பையில் இருக்கிற பூ காலியாச்சுன்னா நீங்கள் 27 முறை சுற்றுனதாக அர்த்தம். ஆனால் அந்த சுற்றும் போது எந்த எக்ஸ்ட்ரா சிந்தனைகளும் இருக்கக்கூடாது. ஒன்லி உங்களுடைய வேண்டுதல் மட்டும். அந்த வேண்டுதலும் நியாயமாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு இப்போ பையனுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா அந்த பையனோட பெயரை சொல்லி பையனுக்கு திருமணம் நடக்கணும், பையனுக்கு விரைவில் திருமணம் நடக்கணும், இதை மட்டும்தான் உச்சரிக்கணும் அந்த 27 முறை சுற்றும் போதும். அடுத்தது வீடு வேணும் எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, எங்களுக்கு விரைவில் வீடு கிடைக்கணும், விரைவில் வீடு கிடைக்கணும், இதையே உச்சரிக்கணும். அடுத்தது எங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா எங்களுக்கு விரைவில் உத்தியோகம் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், இப்படின்னு இதை தான் உச்சரிக்கணும். ஒருத்தருக்கு ஒரு வேண்டுதல் மட்டும்தான், எல்லா வேண்டுதலும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வேண்டுதல், நியாயமான வேண்டுதல் வச்சு மகாவிஷ்ணு நீங்கள் 27 முறை சுட்டிட்டு மறுபடியும் கோயிலுக்குள்ளே போய் தாயாரையும் மகாவிஷ்ணுவையும் வழிபட்டுட்டு வெளியில் ஏதாவது உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு, யாராவது பெரியவங்க இருக்கிறாங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அல்லது அந்த கோயிலே அன்னதானம் பண்ணாங்கன்னா அன்னதானத்துக்கு ஒரு நிதி கொடுக்கறது, இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எண்ணிய காலம் எண்ணிய காரியம் விரைவில் நடக்கும். இதே மாதிரி வருஷத்தில் 4 விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும். நீங்கள் தொடர்ந்து போங்க. ஆனால் நிச்சயம் அந்த 4 விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ள உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இப்போ எங்களுக்கு கோயில் திறந்துருக்குல்ல சார், ஒவ்வொரு மாதம் நைட்டு டைமில் வரும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் கோயில் அன்டைமில் கோயில் திறந்துருக்குது, அந்த நேரத்தில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது, அப்போ கோயில் திறக்கல, அல்லது சில பேர் கோயிலுக்கு போக முடியல, எங்களால் கோயிலுக்கெல்லாம் போக முடியல சார், போய் வழிபட முடியாது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. பெண்கள் பெருமாள் கோயிலுக்கு தூரமாக போகணும், அதை கூட்டி போகிறதுக்கு ஆள் இருக்காது. இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே துளசி மாடம் வச்சுருப்பீங்கள்ல, அந்த துளசி மாடத்தில் பக்கத்தில் பெருமாளும் தாயாரும் இருக்கிற படத்தை நீங்கள் வச்சு ஒரு விளக்கு ஏற்றி அவருக்கு திராட்சை நெய்வேத்தியம் படித்து அந்த துளசி மாடத்தையும் பெருமாள் படத்தையுமே 27 முறை சுற்றலாம். நான் சொன்ன மாதிரி அதுவும் நீங்கள் பெருமாள் கோயிலில் போய் கொடி மரத்தோட சேர்ந்த பெருமாளை சுற்றுறது 2 ஒன்று தான், ஈக்குவல் பவர் தான். இல்லை சார் எங்கள் வீட்டில் துளசி மாடம்லாம் இல்லை, நாங்கள் ரொம்ப அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோம், சின்ன ரூமு தான், நாங்கள் துளசி மாடலில் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறவங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் உங்கள் ஹாலில் அதே பெருமாளும் தாயாரும் இருக்கிற மாதிரி ஒரு சாமி படத்தை ஒரு ஹாலில் வச்சு ஒரு விளக்கு ஏற்றி திராட்சை நெய்வேத்தியம் படித்து இதே மாதிரி உங்களுடைய கோரிக்கைகளை அந்த கரெக்டாக விஷ்ணுபதி புண்ணிய காலம், அந்த டைம் தான் ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் நீங்கள் வேண்டும் போது உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேறும், பெருமாள் நிறைவேற்றி வைப்பார் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடம் விடைபெறுவது ஓமுருகா ஜோதிடாலய ஆலோசகர் எம் பழனியப்பன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.